असुरहणाः देवाय तस्मै नमः देवाय तस्मै நமः. அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். பகவத்கீதையினுடைய 10வது அத்தியாயமான விபூதி யோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம். இதில் பகவான் கிருஷ்ணர் தன்னுடைய பெருமையை, தன்னுடைய மகிமையை, இந்த உலகத்திற்கு தான் காரணமானதை பகவான் அர்ஜுனனுக்கு விளக்கி கூறினார். நானும் கூறினேன், கூறிக்கொண்டு இருப்பேன், கூறினார். ஏன் சததம் கீர்த்தயம் கோமா, எப்பொழுதுமே என்னையே நினைத்து கொண்டு இருப்பவன், என்னை பற்றிய சிந்தனைகளை செய்து கொண்டு இருப்பவன் என்கிறார். என்னை பற்றி சிந்தனைங்கிறது 2 விதமாக பாஷ்யத்தில் சொல்கிறாங்க. கோவிந்தா, நாராயணா, நமச்சிவாயா, வேலவா, ஈஸ்வரா, மாதவா அப்படின்னும் சிந்தனைகள் இருக்கிறது. இன்னொன்று சாஸ்திர சிரவணத்வாரா சாஸ்திர மனன நித்யாசனேன அப்படின்னோ விமுக்ஷோகோ அப்படி சொல்லுவாங்க. விமுக்ஷுக்களினால் வேதிதவியம் சொல்லப்படுறாரு. சாஸ்திர விமுக்ஷு சாஸ்திர சிரவணமான நித்தியாசனத்தில் அவன் இருப்பார். யாரு? முமுக்ஷு, மோட்சத்தை நாடுபவர்கள் சொல்கிறார். அப்போ இறைவனை பற்றி திரிபாடி பக்தி பண்ண மோட்சத்தை நாடுபவர்களா என்றால் அவர்களும் மோட்சத்தை நாடுபவர்கள் தான். யார் இல்லைன்னு சொன்னது? அவர்களும் மோட்சத்தை அடைவதற்கு முயற்சியை செய்து கொண்டவர்கள். முமுட்சு மோட்சத்தை அடைவதற்கு முயற்சி செய்து கொண்டு அந்த பாதையில் பயணித்தவன். அதான் ஒரு வித்தியாசம். வித்தியாசு முமுட்சு. மற்றவங்களாம் அந்த பாதையை பயணிப்பதற்கு தகுதியை ஏற்படுத்தி கொண்டவர்கள். யார் சாஸ்திர சிரவணமான நித்தியாசனத்தை செய்கிறார்களோ அவர்கள் பாதையை ஏற்படுத்தியவர்கள், பாதையில் பயணிக்க ஆரம்பித்தவர்கள். ஆனால் இதில் உயர்வு தாழ்வுங்கிறது எதுவுமே கிடையாது. ஒரு பஸ்ஸுக்கு நம்ம ஒரு பாதைனா ஒரு பஸ் வாகனத்தில் வெயிட் பண்ணிட்டு சொன்னால் அடுத்த பஸ்ஸில் அடுத்து வரும்போது பஸ்ஸில் ஏற தயாராக எப்போன்னு அர்த்தம். அப்படியே வெயிட் பண்ண மாட்டோம். ஆனால் சிரவண மடத்துக்கு போனவங்க அந்த பஸ்ஸில் வாகனத்தை ஏறிட்டார்கள். அதனால் சாஸ்திர மன்னனையெல்லாம் செய்கிறவங்க ஜிக்னாசு முமுக்ஷு அப்படின்னு உட்காந்துக்கிற கூடாது. நம்ம சாஸ்திர விஷயங்களை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களெல்லாம் ஜிக்னாசு முமுக்ஷு. மற்றவங்க என்ன? மற்றவங்க உயர்ந்தவர்கள் சொல்கிறார். பாவாடு சொல்கிறார். அதனால் இந்த உயர்வு தாழ்வு ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறதுக்கு இடமில்லை. 10th படித்து கொண்டு இருப்பவர்கள் 11th போகணும், 12th போகணும். அவ்வளோதான். 12th படிக்கிறவர்கள் காலேஜ் போகணும். அப்படி ஒரு முறை இருக்குது. அதை யாரும் கப்பல் பண்ணுறதில்லையே. அந்த காலத்தில் டபுள் ப்ரொமோஷன் ஒன்று இருந்துச்சான். நம்ம காலத்தில் அது இல்லை. அதனால கேள்விப்பட்டேன். ஒருத்தர் 2வது நல்லா படித்தாலும் அவன் தூக்கி 4வது போட்டுவாங்களாம். 10th நல்லா படித்தாலும் அவன் தூக்கி 12th போட்டுவாங்க. டபுள் ப்ரொமோஷன் நல்லா அண்டாடிக்கு சொல்லலை. அப்புறம் கடைசியில் கேன்சல் பண்ணிட்டாங்க நம்ம கல்வி திட்டத்தில். காரணம் என்னன்னு சொன்னால், எவ்வளவே படிப்பில் இன்டெலெக்டாக இருந்தாலும் அந்த வருஷம் அந்த வயதில் சில அனுபவங்கள் வரும். வயதில் சில அனுபவங்களோட அவன் படித்தால்தான் இடைநிலை அடைவான். அந்த அனுபவமானது வரும் சொல்லி நிறுத்தலாம் பொதுவாக சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த இடத்துல அதே சொல்லுவாங்க. சந்நியாசம் சொல்லுவாங்க. சந்நியாச குருமுகா சாஸ்திர சிரவணமான நித்யாசன முமுக்ஷோன்னு சொல்லுவாங்க. சந்நியாசத்தை எடுத்துக்கொண்டு அது பிசிக்கலையோ அல்லது மனநிலையிலையோ அர்த்தப்படுத்தணும்.
ஃபிசிக்கலாக எடுத்துடணும். இல்லை அது முடியலை அப்படின்னா அந்த நேரத்தில் மனநிலையிலையாவது நம்ம அனைத்தையும் தொடர்ந்து என்ன செய்யணும், குருமுகம்னா என்ன, பகவத்கீதை முதலியவற்றை நாம் கேட்க வேண்டும். இந்த இடத்துல அர்ஜுனன் நிறைய கேட்டிருக்கான், சாஸ்திர விஷயங்களை நிறைய கேட்டிருக்கான். ஆனால் அவனுக்கு சொல்ல தெரியல. அதனால் என்ன சொல்கிறான், கிருஷ்ணா நாராயணா நீயே பரந்தாமன், நீயே உறைவிடம், நீயே எல்லாம், நீயே அனைத்துள்ளும் இருக்கிறாய் என்று பொதுவாக சாஸ்திரத்தை கேட்டு அதை சும்மா ஒரு ஊகித்து ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லிகிட்டு இருக்கான். ஆத்மா அப்படிங்கிறது அந்த பாதைக்கு அவன் வரவில்லை. ஆனால் சொன்னாலும் சொல்லாட்டிலும் அதுதான் உண்மை. இப்படி கடைசியாக அர்ஜுனன் சொல்கிறது என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பகவானிடம் தன்னுடைய பெருமைகளை பகவான் கூற கேட்டு பகவானுடைய உபூதியை உங்களுடைய அர்ஜுனன் கேட்கின்றான். 16ஆம் ஸ்லோகத்தை நான் இப்பொழுது சிந்தித்து வருகின்றோம். என்ன சிந்தித்து வருகின்றோம் என்றால், உங்களுடைய விபூதியை நீங்கள் உங்களால் ஒருவரால்தான் முழுமையாக கூற முடியும். முழுமையாக கூறக்கூடிய நீங்கள் திறமை உடையவர்கள். ஏன்னா பகவான் நீங்களுமே அதற்கு தகுதி. அதாவது எந்த விபூதியால் இந்த உலகம் அனைத்திலும் வியாபிக்கப்பட்டு இருக்கிறீர்களோ அந்த பூதியை தொமேவ தொம் சுயமேவரது அப்படிங்கிறார். வருங்காலத்தில் நீங்கள் உங்களால்தான் அது கூற முடியும். ஏற்கனவே சொல்லியிருக்கான், ஏன் மற்றவரால் கூற முடியாது, ஏனெனில் கூறக்கூடியிருக்கிற அனைத்து அனைவருக்கும் நீங்களே ஆதியானவர், நீங்களே ஆதி மூலம். சில பேர்த்துக்கு பேரெல்லாம் இருக்கல, ஆதி மூலம்னு இருப்பாங்க. மூலம்னா வேர், ஆதி உயிர்கள் தோன்றுவதற்கு முன்பே முதலில் தோன்றியவன் ஆதி மூலம். ஆகையினால மக்கும் அருகசி அதே சேன முழுமையாக உங்களால்தான் கூற முடியும். ஆகையினால 17ஆவது ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம், ஏ யோகியே அப்படிங்கிற யார பகவான கிருஷ்ணரை சொல்கிறான். யோகியே, நீங்கள் எப்படி கூறினால் நான் எப்படி எடுத்துக்கொண்டு எனக்கு உங்களுடைய ஊதிகளை மகிமைகளை பெருமைகளை தியானம் செய்வதற்கு உகந்ததாக ஏற்றதாக புரியும்படியாக நீங்கள் உங்கள் பெருமைகளை செய்யுங்க. நான் தியானம் செய்யணும், அதை நீங்கள் எனக்கு ஊதியை கூறுங்கள் என்பது அடுத்த அர்ஜுனுடைய கேள்வி நம்ம பார்த்தோம். யோகியே என்றார். யோகின்னு அந்த இடத்துல 2 விதமாக சொல்ல கொள்ளலாம். உண்மையை தத்துவத்தை உணர்ந்தவர்கள், ஆத்ம தத்துவத்தை ஞானத்தை அடைந்தவர்களும் யோகி என்று கூறப்படுகின்றனர். இது ஒன்று தபங்கள் செய்து, அதாவது சமம் தமம் உபரமம் தீட்சா முதலிய தபங்களை செய்து சமதமத்தை கடைபிடித்து சில இந்த அனிமா மகிமா அந்த ஒரு அஷ்டசக்தி அஷ்டாங்க யோகத்தை பின்பற்றி சாதனைகளை செய்து யோகி ஆகிறவர்களும் உண்டு. அஷ்டாங்க யமம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் சமாதி தியானம் புலனடக்கம் இதெல்லாம் பொதுவாக சொல்லுவாங்க. விரதம் தபம் இதெல்லாம் சொல்லுவார்கள். ஆகையினால நம்ம என்னாவே நம்ம படித்தாலும் இருந்தாலும் இந்த தபம் அப்படிங்கிறது அந்த தபமே நம்மை உயர்த்தும். என்ன படித்தாலும் சரி, என்ன சிந்தனை பண்ணாலும் சரி, சாதனையிலிருந்து ஒன்றை சாதிப்பார் உரையில்லை. அந்த தபம் அந்த தபம் செய்தவர்கள் யோகி. யோகிங்கிறது 2 விதமாகவும் நம்ம குறிக்கணும்.
பகவான் இந்த இடத்துல அர்ஜுனன் பகவானை கூறுகின்றார், ஏ யோகியே அப்படின்றாங்க. ஏ யோகியே, அதாவது எல்லா இடத்துலையுமே நான் பார்க்கின்ற பொருள்கள் வஸ்துக்கள் அனைத்திலும் உங்களை நான் சிந்திக்க வேண்டும். அப்படி எந்தெந்த வஸ்துக்களை நீங்கள் விசேஷமாக இருக்கீங்களோ அந்தந்த வஸ்துக்களை நீங்கள் பற்றி கூறினேன்னா அந்த வஸ்துவில் உங்களை உண்மைத்தன்மையை நான் பார்ப்பதாக இருக்கும் அப்படிங்கிறார். உண்மையிலேயே யதா அர்த்த கதா தரிசனம் அப்படின்னாங்க. ஈச தரிசனம் எப்பயுமே உண்மையான தரிசனம்ங்கிறது என்ன, சம்யக் தரிசனங்கிறது என்னன்னு சொன்னால், பானையை பார்க்கும் பொழுது மண்ணை பற்றி சிந்தித்தல் பார்த்தல், அதுதான் உண்மை தரிசனம். ஏற்றி வைக்கப்பட்ட பானையிலேயே நாம் இருந்து கொண்டு அதிஷ்டானத்தை பார்க்காமல் இருத்தல் அது உண்மை தரிசனம் கிடையாது. நகைகளை பார்க்கும் பொழுது அதிஷ்டானமாகிய தங்கத்தை பார்த்தல் தான் உண்மை தரிசனம். தங்கத்தை பார்க்காமல் நகைகளை பார்ப்பது முழுமையான தரிசனம் ஆகாது. பார்க்கறது தவறில்லை. இப்போ ஏன் பானையை பார்த்த அதன் மீது நாங்கள் குற்றம் செலுத்துகின்றோம் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்க. நீங்கள் நகையை பார்க்குறீங்க, நீங்கள் பெரிய தவறு பண்ணிக்கிறீங்க அப்படின்னு யாராவது சொல்லுவீங்க. இல்லை, அது விவகாரத்தில் இருக்கு. பானைங்கிறது மாயை, நகைங்கிறது மாயை, உடல் மனம்ங்கிறது மாயை. இந்த மாயையிலேயே அதுதான் சம்சாரம். அந்த உண்மையோடு அதை ஏற்றி வைத்து அதுவே உண்மை அப்படின்னு இருக்கிறது அஞ்ஞானம், அதுவே சம்சாரம். அப்போ மூச்சுங்கிறது என்ன, இதை அதிஷ்டானத்தை புரிந்து கொள்ளக்கூடியவன். அதிஷ்டானம்தான் உண்மை, மற்றதெல்லாம் கயிறிலே பாம்பு மாறி மாயாதி. இந்த இடத்துல அருகன் கேட்ட கேள்வி, உங்களுடைய மாயையை நான் தியானம் செய்ய விரும்புகின்றேன். ஆகையினால எனக்கு மாயையினுடைய தன்மையை பார்க்கக்கூடிய மூணக்கண்ணை நீக்கி எனக்கு ஞானக்கண்ணை கொடுங்கள், ஏ யோகியே அன்றம். பொதுவாக நம்ம எல்லாத்தையும் யோகிம்போம். கொஞ்சம் தியானம் பண்ணவங்கெல்லாம் யோகி ராம் சுரத்குமார் பேர் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்லிட்டேன். நம்ம ஆள் தானே, அதை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பெரிய பெரிய யோகி யோகி அப்படின்னு. ஏன்னா ஒரு சிலர் தவம் பண்ணாலே அவங்கள யோகின்னு சொல்கிறது ஒரு வழக்கமாக இருக்குது. யார் வேணாலும் பேசும். இந்த இடத்துல கிருஷ்ணரை பகவான் யோகியே, யோகினா முக்காலத்தையும் உணர்ந்தவரே, சிருஷ்டி லயத்துக்கு காரணமாக இருப்பவரே, ஒவ்வொருவருடைய கர்ம பலனையும் அறிந்தவரே. அப்போ பகவானுக்கு அந்த மாயைக்கு எவ்வளவு ஒரு கான்சன்ட்ரேட் பவர் இருக்கும். இந்த உலகத்தில் அனைத்து ஜீவராசிகளினுடைய கர்ம பலன் கணக்கு இருக்கணும். அனைத்தருக்கு வேலைன்னு சொல்லுவாங்க. 84 லட்சம் யோனி இந்த உலகத்தில் ஜீவராசிகள் இருக்காங்க. அந்த ஜீவராசிகள்னால் நாட் ஓன்லி மனிதன் மட்டுமல்ல, புல் பூண்டு மிருகம் ஊர்வன பரப்பன நடப்பன எல்லாம். அதுலேயே நிறைய வெரைட்டி இருக்கான். பாம்புலையே நிறைய வெரைட்டி இருக்குது, மனிதர்களே நிறைய வெரைட்டி இருக்குது, நதிகளிலே நிறைய வெரைட்டி இருக்குது. கங்கை யமுனை சைவ கோதாவரி சரஸ்வதி அப்படின்னு. அதனால் அந்த கங்கை கரையில் பகவத்கீதையை அத்வைத உபதேசத்தை சொல்கிறதும் புண்ணியம். அதை விட அந்த கங்கை கரையில் கேட்கதும் புண்ணியம். வேதாந்தங்கள் உறங்கின, வேதாந்தங்கள் புலம்புகின்ற, வேதாந்தமும் புலம்புகின்ற இந்த கங்கை கரையில் அதே ஞான பிரவாகம் இருந்தாங்க. முழுவதுமாக நிறைந்து முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த கங்கை கரையில் வேதாந்தத்தை உபதேசிப்பதில் ரொம்ப ஒரு புண்ணியம் என்பார்கள். யோகியே நான் என்ன சொல்கிறான்,
சதா பரிசிந்தையன் நன்கு தியானம் செய்பவனாக எவ்வாறு உன்னை அறிவேனோ அவ்விதமாக பாபா எந்தெந்த பொருட்களில் என்னை என்னால் தியானிக்க தகுந்ததாக இருக்கின்றாயோ அதை நீங்கள் எனக்கு கூறுங்கள். அதாவது சில இதில் நம்ம நீர், ஓடை, ஆற்றை விட நதிகளை நம்ம விசேஷமாக போடுறோம், விசேஷமாக நம்ம திங்க் பண்ணுறோம். கங்கை, காவேரி, மணிமுத்தாறு, யமுனை இதெல்லாம் விசேஷமாக பண்ணுறோம் நீர் ஓடைகளை விட. ஏன்னா எவ்வளோ கங்கையில் எவ்வளோ குறுக்க நிறைய நதிகள்லாம் கங்கையில் சங்கமமாகுது. அதை நம்ம பெருசாக எடுத்துக்கிறது. அதாவது கங்கையை நம்ம பெருசாக எடுக்கிற மாதிரி எதில் உன்னை தியானம் செய்வதாக உங்களுடைய பெருமைகளை நீங்கள் கூறுங்கள். எல்லாருக்கும் என்னுடைய புத்தியில் காட்டக்கூடிய ஞானக்கண்ணை எனக்கு கொடுங்கள் என்பது அர்ஜுனுடைய கேள்வி. மீண்டும் கேட்கின்றான். ரொம்ப அவன் பெருமைகளை கேட்டு உற்சாகம் அடைஞ்சிட்டாங்க. அதை ஜனார்த்தன அடுத்த சொல்கிறான், ஜனார்த்தன உன்னுடைய இந்த சக்தியையும் விபூதியையும் விரிவாக எனக்கு கூறுங்கள். ஏனெனில் நீங்கள் கூறுவதை ஞான பிரவாகம் மாறி தேவர்களுக்கு கிடைத்த அமிர்தத்தை உண்பது போல செவியால் நான் கேட்டு திருப்தி அடையவில்லை. அடுத்த சுலத்தை சொல்கிறான், நீங்கள் விஸ்தாரமாக கூறுங்க. நீங்கள் இதுவரை கூப்பிட்ட அத்வைதாம் அமிர்தவர்ஷினியும் பகவத்கீதை பகவத் தேசியும் நம்ம தியான சுலகத்தில் படித்தான். அதை பயன்படுத்துகிறான். அமிர்தமான உங்கள் பெருமைகளையும் விபூதிகளையும் நீங்கள் கூட கேட்டு எனக்கு திருப்தி இல்லை. நான் நேரடியாக அதை அனுபவப்படணும், நேரடியாக பார்க்கணும். மீண்டும் எனக்கு கூறுங்கள் என்று அடுத்த ஸ்லோகத்தில் கேட்பார். அடுத்த அத்தியாயத்தில் பகவான் அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் பதில் கூறுவார். என்ன என்பது விளக்கமாக நாம் அடுத்த வகுப்பில் சிந்திப்போம். அனைவருக்கும் உடைய வணக்கங்கள். ராமானந்த மகாராஜ் நமஸ்காரம். ஓம்.